குரு பயிற்சியில இந்த மேசராசிக்கு இந்தந்த பலன்கள் இருக்கு, எப்படிலாம் குரு வந்து பலனை தராரு அப்படின்னு சொல்லுங்க. கண்டிப்பா. மேசம் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான ராசி, முதன்மையான ராசி சார். செவ்வாயினுடைய ஆளுமை கொண்ட ராசி சார். இப்ப இந்த 7.5 சனினால மன உளைச்சல், கடன், நோய், வழக்கு, படிக்கிற குழந்தைகளா இருந்தா படிப்புல தடை, போராட்டம், நிம்மதியின்மை, எந்த காரியம் எடுத்தாலும் போராடி போராடி மேல வர்றது, ஒரு நெருக்கடியான சூழல், தூக்கமின்மை, எப்பவுமே டென்ஷன், பதட்டம், படபடப்பு, காரிய தடைகள், இவ்வளவுலையும் இருக்கிறாங்க. 10வதுக்கு கோச்சாரத்துல குரு 3ஆம் இடத்துல இருக்காரு. 3ஆம் இடத்துல குரு வரும்போது தான் துரியோதனன் படைமாண்டானான். அப்ப 3ஆம் இட குரு வந்து மேசராசியும் இருந்து 7.5 சனியும் நடந்து கோச்சாரத்துல 5ஆம் இடத்துல கேதுவும் போயிட்டு இருக்கிறதுனால இவங்க மனோநிலை வந்து ஒரு அமைதி இல்லாம இருக்கு சார். ஒரு ஹாப்பியா இல்லை. என்ன லைஃப், என்ன வாழ்க்கை, இது என்ன பொழப்பு, எப்படி வாழ்ந்த, எப்படி இருந்த, இன்னைக்கு என்னோட சூழ்நிலை வந்து கேள்விக்குறியா இருக்கு. எல்லாரும் விமர்சனம் பண்ற மாதிரியான ஒரு வாழ்க்கை நான் வாழ்ற மாதிரி இருக்கு. எனக்கு மட்டும் ஏன் எனக்கு இந்த தண்டனை? நான் எல்லாத்துக்கும் நல்லது தானே செஞ்சிருக்கேன், எல்லாரும் நல்லா இருக்கணும்னு தான் நினைச்சிருக்கேன். என்கிட்ட கத்தியை கொடுங்க, நல்லா இருக்கே அப்படின்னு பார்த்து வாங்கிட்டு அதே கத்தியை வச்சு அந்த முதுகுல குத்துனா எனக்கு எப்படி வலிக்கும், நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க அப்படின்னு. கர்மா நம்ம லைஃப்ல எங்க தொடங்குது, எப்படி டிராவல் ஆயிட்டு இருக்கு, இதை முடிக்கிறதுக்கு வழி எதுவும் இருக்கா? நிறைய பேர்த்துக்கு கர்ம வினைகளால கடன், நோய், வழக்கு, எதிரி, பகை, திருமணத்தடை, காரியத்தடை, நிம்மதியின்மை, மன உளைச்சல், பிரிவினை, போராட்டம், வம்பு வழக்கு, விபத்து, சர்ஜரி, தொழில் நஷ்டம், இத்தனையும் நம்ம பார்க்குறோம். கிளைண்ட்டுக்கு வந்து சொல்றதை கேட்குறோம். இது எங்கிருந்து ஒரு ஜாதகத்துல தொடங்குது? கர்ம கிரகங்களான ராகு, கேது, சனி இவங்க ஒரு விஷயத்தை எப்படி பார்க்குறாங்க, ஒரு ஜாதகத்தை எப்படி அவங்க கையில் எடுத்துக்கிறாங்க, ஒரு மனிதனுக்கு எப்படி கர்மாவை விதைக்கிறாங்க, அது விருட்சமா வளருதா, பட்டு போயிருமா, மரமா இருக்கா, பரிகாரம் பண்ணா சரியாயிருமா, எங்க போய் நின்னா அந்த பரிகாரம் கேட்கும், எந்த மாதிரி விஷயம் செஞ்சா அது சரியாகும், இதை முழுக்க முழுக்க ஒரு வகுப்பு எடுக்கிறோம். இதுக்கு அடிப்படை ஜோதிடம் தெரிஞ்சிருந்தா ரொம்ப விசேஷம். அடிப்படை ஜோதிடம் எனக்கு தெரியுங்க சார் அப்படின்னா ரொம்ப ரொம்ப விசேஷம். நிறைய முன்பதிவு நடந்துகிட்டு இருக்கு. மாலை 6 மணிலிருந்து 7:30 வரைக்கும் ஆன்லைன் ஜூம்ல தான் நடக்குது. உலக நாடுகள்ல நீங்க எங்க இருந்தாலும் படிச்சு